இன்னொன்று திருடி இருக்கீங்களா? இது சொல்லாம தெரியல, அதை நான் சொல்றேன். நல்லா நான் எடிட் பண்ணி வெளியாடு. போரான வாழ்க்கை எனக்காக லைட்டாக ஓகே இருந்துச்சு. ஓகே. தங்க தாலி கட்டி போதுண்டா சாமி. Who is Stephen Zechariah? ஒரு நாள் இந்த சீட்டில் உட்காந்து பாருங்க. என்னங்க சொல்றீங்க? என்ன பைத்தியம்ட்டீங்க? கக்கப்போ திரும்ப வம்பு பண்றீங்க. நான் ஆத்திரத்தில் பேசிடுவேன். பார்த்தேன், குத்துவீங்க, கட்டில் உடைப்பீங்க. என்னவா இருக்கும் சார் இந்த வருஷம் பண்றோம். ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் பாட்காஸ்ட் உங்களுக்கு? நான் ரொம்ப நாளாக பாட்காஸ்ட் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஓகே. ஆனால் செஞ்சதே இல்லை. சேம், என்னோடய இது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் தான். பாட் லைஃப்லேயும் இது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் தான். ஆமாம், பாட் லைஃபோட துவக்கமே நம்ம தான். ஆமாம், அது எப்படி போகுதுன்னு தெரியல. சரி போகலாம் மாப்பிள்ள. உள்ள இல்லை வெளியே. நான் ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அந்த ப்ரோ. சூப்பர். பாட் லைஃப் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் கால் பண்ணார். அவர் பேர் சொன்னாலே பயங்கரமாக இருக்கும். ரபிட் அண்ணா கால் பண்ணாங்க. ஸோ அதனால டக்குன்னு வந்து ஒரு பாட்டு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். சூப்பர், பாடுங்க. போடுமா? பாட்டு காஸ்ட்டு ரபிட் மேக் ஓட பாட்டு காஸ்ட்டு PU4LYF ஓட பாட்டு காஸ்ட்டு பாட்டு காஸ்ட்டு ஹிட் ஆகணும் இந்த பாட்டு காஸ்ட்டு முகன் ராவ் ஸ்டீஃபன் ஜாக்கு வந்திருக்கும் பாட்டு காஸ்ட்டு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதல. ஓகே ப்ரோ, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைமு, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைமு, பாட்காஸ்ட்க்கும் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எப்படி என்ன பேசலாம், என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஓகே. பட் எனக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. மேபி இதுக்கு இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி? ஆக்சுவலாக நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ஒயரிங்லாம் இருக்குல்ல, ஐ மீன் ஓகே, பில்டிங் சர்வீசஸ், ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். இந்த ஒயரிங் பண்ணுவேன், ப்ளம்பிங் பண்ணுவேன், ஓகே, ஏகான், டெலிவரி லாரி ஓட்டுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நிறைய வேலை பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து பிகினிங் ஆஃப் யுவர் கரியர், அதாவது பிஃபோர் ஸ்டெஃபன் ஜெக்கரியா ஸ்டெப் இன் மியூசிக். 20 years old, 21. மொதல் ஆர்மி பண்ணேன். ஆர்மி முடிச்சுட்டு, அது ஆர்மி கம்பல்சரியில் அங்கே சிங்கப்பூரில் கம்பல்சரி. ஸோ அது 2 years முடிச்சுட்டு தென் இந்த மாதிரி ஸ்லோவாக கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். உங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்? மீன் இந்த பிகினிங் ஸ்டேஜில் நான் மியூசிக் வரப்போ எப்படி மியூசிக் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் வாசித்து பழகிட்டேன். ஸோ ட்ரம்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். ட்ரம்ஸ்லேருந்து முதல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கீபோர்ட் வாசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் ரொம்ப பேசிக் தான் ஆக்சுவலாக. ஸோ அதிலிருந்து தான் கம்போசிஷன் அது எல்லாமே. ஆக்சுவலாக அது சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ப்ரைமரி ஸ்கூல்லலாம் ஒரு மாதிரி கலாய்க்கிறதுக்காகவே நிறைய பாட்டு செய்வேன். நீங்கள் செஞ்சீங்களா அந்த மாதிரி? பட் கலாய்க்கிறதுக்கு. ஓகே. ஆமாம். ஸோ பட் அதுவே ஒரு மாதிரி ஹேபிச்சுவல் ஆயிடுச்சு. அண்ட் சாரல் மலையா வாஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி அவ்வளோ தூரம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயம் அது. உங்களுக்கு? எனக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், சும்மா அங்கே சுற்றிட்டு இருப்பேன். பட் இல்லை, சின்ன வயசுலேயே வந்துட்டு மை ஃபாதர், என்னோட அப்பா வந்துட்டு ஆக்சுவலி ஸ்டேஜ் சிங்கர், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து பாட ஆரம்பித்தார். நிறைய ஸ்டேஜ் என்னை கூட்டி போய்ட்டு சேர்த்துட்டு இந்த பேண்டு இந்த மாதிரிலாம் பாட சொல்லிட்டு. ஸோ எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே பில்ட் பண்ணிச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் சிங்கிங் கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். பட் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டூயிங் செக்யூரிட்டி ஜாப் பண்ணியிருக்கேன். பல அனுபவம் இருக்குது செக்யூரிட்டியாக வேலை செஞ்சது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. எனக்கு வந்து அப்போது 18 வயசு, 17 வயசு. என் ஃப்ரெண்டுக்கு 50 வயசு. அவர் பேர் வந்து முகிலன். நான் முகி ஹாசன் கூப்பிடுவேன். அவருக்கு கமல்ஹாசன் தான் பிடிக்கும், அதனால முகி ஹாசன். ஸோ அவர் என்ன பண்ணார், நண்பா இந்த மாதிரி நான் இன்றைக்கி வர முடியாது, அவருக்கு ஒய்ஃப் கிட்ஸ்லாம் இருக்காங்க, தே ஆர் கோயிங் அவுட், நான் வந்து வர முடியாது, நீ வந்து எனக்காக போயிட்டு இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி வேலை பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல பண்ணியிருந்தேன். அவருக்காக ஒரு இடத்துக்கு போனேன். எங்கன்னு சொல்லி போய் பார்த்தா சுடுகாட்டுக்கிட்டு வெளியில் டிஎன்பின்னா அந்த கரண்ட் எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வெளியில் வந்து ஒரு செக்யூரிட்டி போஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த போஸ்ட்டில் நைட்டு காவல் காக்கணும். இவர் வந்து கிளம்பி போயிட்டார். நண்பா நீ போயிரு, நான் உனக்கு அந்த பேமெண்ட் கூட நான் கொடுத்துட்றேன், நீ அங்கே போய் எனக்கா பார்த்துக்கோ, ரொம்ப அர்ஜென்ட், நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்க.
போனால் சுடுகாட்டில் போயிட்டு செக்யூரிட்டி வேலை பண்ணியிருந்தேன். அப்போ அது தூரம் ஓடி வந்துட்டேன், அது வேற கதை. இது மருதமலையில் வர அந்த வடிவேல் காம்படிஷன் இல்லை இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு செக்யூரிட்டி வந்து ஒரு பில்டிங்கில் பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அது ஸ்ரீகமகான் ஏரியாவில் தான். அங்கே வந்து ரவுண்ட் அடிக்க சொல்லிட்டாங்க, மீன் கிளாக்கிங் பண்ணணும். செக்யூரிட்டினா யூனிட் கிளாக்கிங் ஒரு எவ்ரி 1 hour வந்து நீங்கள் இங்கே சுற்றி நடந்து அந்த 3 டேக் இருக்கும் கிளாக்கிங் பண்ணணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஐயா பார்த்து நீ நடந்து போகிறப்ப யாராச்சும் ஒன்று திருப்பி கூப்பிட்டாங்கன்னா நீ திரும்பி பார்த்துடாத, ஏதாச்சும் பொண்ணு உருவம் தெரிஞ்சிச்சுன்னா கிட்ட போயிடாத, உன்னோட வேலை என்னன்னா இந்த ரோட் சைட்லேருந்து வருவானுங்க, அந்த பசி புறவை திருடுவானுங்க, அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு. இது சொன்னோடனே எனக்கு கலங்கிடுச்சு. நடந்து போகிறேன், சத்தம் கேட்குது, அது கேட்குதுன்னு நான் நேராக அம்மா கால் பண்ணிட்டேம்மா, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு அண்ணா நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஸோ இது மாதிரி ஓடி வந்த செக்யூரிட்டி வேலை 2-3 இருக்குது. அப்புறம் முறுக்கு விற்றுருக்கேன். சந்துரு அண்ணன் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் வந்துட்டு he wants to do business but he was not here, so I was helping him, supporting my family also. காலையில் ஒரு முறுக்கு வைப்பேன், நைட் வந்து ஒரு கேஃபேயில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், போலீஸ் ஆக முடியல. தென் அப்படியே ஸ்லோவாக வந்து இந்த சாங் இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரின்னு இப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு இல்லையா, ஸோ இந்த பாட்டு பாடுறது அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். ட்ரை பண்ணியிருக்கீங்களா போலீஸ் ஆகிறதுக்கு? லைக் இல்லை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எங்கள் கை வந்து துண்டாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஐ couldn't ட்ரை ஃபார் இட். அந்த டைமில் வந்து போலீஸ்லாம் யூ நீட் ஃபிசிக்கலி லாட் ஆஃப் திங்ஸ், யூ நீட் பி ஃபிட். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஒரு அசம்பாவிதம்னால ஐ couldn't மேக் இட் டு போலீஸ் ஃபோர்ஸ். பட் என் தம்பி போலீஸாக இருக்கும். ஸோ ஓகே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, போலீஸாக இருக்கிறதுக்கா? இல்லை இப்போ வந்து எப்படின்னா போலீஸாக இருந்தேன்னா போலீஸாக மட்டும் வந்திருப்பேன். ஆக்சுவலி போலீஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு அது பிடிக்கும். போலீஸ்லேயே வந்து யூனிட் திண்டாக்கான் ஹாஸ்ன்னு ஒன்று இருக்குது, UTKன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபோர்ஸில் போகணும், மஃப்டியில் இருக்கணும், அந்த ஒரு இதுலன்னு. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த சினி இண்டஸ்ட்ரி வந்தோன்னா போலீஸாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் கேரக்டராக வாழலாம். எப்படி உங்களுக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சது? எப்படி பிக் பாஸுக்கு அப்புறம் உங்களுடைய கரியர் எப்படி மாறுனுச்சு? பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைட் சொல்லுங்கள். நைஸ் கொஸ்டின்யா. ஓகே, எப்படி கிடச்சிச்சுன்னா 2019 எனக்கு வந்து கால் வந்தோன்னே ஐ தாட் இட்ஸ் அ ப்ராங்க் கால். ஸோ நான் நினச்சேன் ஏதோ யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டேன். தென் தே கேம் இன் அ வீடியோ கால், கிளம்பி வாங்க இந்தியாவுக்கு, இந்த மாதிரி ஷூஸ் பண்ணுறோன்னா. தென் த பிக் பாஸ் ஹேப்பன். பிக் பாஸ்க்கு முன்னுக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஒரு கிராஃப் தான், ஒரு கிராஃப். அதாவது பிக் பாஸ்க்கு முன்னுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் தேடி போயிட்டு இருந்தேன், நிறைய கலைஞர்னால் நம்ம நிறையா சான்சஸ் தேடிக்கிட்டே இருப்போம். பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய சான்சஸ் தேடி ஆரம்பிச்சிச்சு. இப்போயும் அதே தான், அந்த சான்சஸ் தேடி போகிறது இருக்குது, சான்சஸ் வர்றது இருக்குது. கிராஃப் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ காலிவுட்டுக்கும் நம்ம லோக்கல் இல்லை மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய காலிவுட் ரெஃபரன்சஸ் பார்த்து வாழ்ந்துருப்போம், நிறைய அவுட் சைட் ரெஃபரன்சஸ் பார்த்து வாழ்ந்து தான் வி ஸ்டார்டட் டூயிங் சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் நமக்குன்னு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஜானர் இருக்குது. மலேசியா இருக்கட்டும், சிங்கப்பூர் இருக்கணும், வி ஹேவ் தி இண்டிபெண்டன்ட் கல்ச்சர், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நம்மளோட டைலாக் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஐ திங்க் பேஷன் எல்லாமே சேம் தான். ஏன்னா அங்கேயும் அதே எஃபர்ட் தான் போடுறாங்க, நம்ம இங்கேயும் அதே எஃபர்ட் தான் போடுறோம். பட் குளோபலி ரீச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீடியா, இங்கே இருக்கிற ஸ்டேஷன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஐ திங்க் தே ஹேவ் டு டூ அ குட் பார்ட்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளை சுற்றி நிறைய மீடியாஸ் இருக்காங்க, ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணால் இன்னும் பெரிய இடத்துக்கு போகும், குளோபலாக இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். ஓகே, ஒரு கேள்வி கேட்கணும். ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் லைஃப்பில் கிவ் அப் பண்ணிடலாம்ப்பா, போதுண்டா சாமி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தும் கிவ் அப் பண்ணணும்னு தோணியிருக்கு, வாழ்க்கையிலேருந்து கிவ் அப் பண்ணணும்னு தோணியிருக்கு. பட் அது நினைக்கிறேன் அது ரொம்ப காமனான ஒரு அதான் சூசைட் பற்றி நிறைய ஆக்சுவலி பேசியிருக்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய தடவை அதை அட்டைம் பண்ணதில்லை, பட் அந்த தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பட்
அட்டம் பண்ணதில்ல. பண்ணிட்டாதீங்க, பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம். ஆக்சுவலி நான் என்னோட இதுலேயும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜஸ்லாம் நம்ம நிறைய பேசுவோம். நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் கிவ் அப் பண்ணக்கூடாது லைஃப்பில் அப்படின்னு. நம்ம என்ன தான் மோட்டிவேஷனாக நம்ம வெளியே பேசினாலும் சில சமயம் நமக்கு நம்ம ஷூஸில் நம்ம வந்து பார்க்குறப்ப தான் நம்மளோட வழி நமக்கு தெரியும். என்னாச்சும் ஒன்று பண்ணுவோம், ஐயோ நம்ம சாதிக்க மாட்டோமோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம். அந்த இடத்துல நமக்கு எதிர்பார்க்காத மாதிரி நடக்கிறப்போ ஐயோ முடியலடா அப்படின்னு நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். லைஃப்லேயும் சரி அந்த கெரியர்லேயும் சரி, ஓகே நம்ம இதோட வேறு மாதிரி போயிடலாமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஐ திங்க் ஏதோ ஒரு விஷயம் வந்து kept us going. ஸோ தட்ஸ் வை நீங்கள் இருக்கீங்க, இப்போ நான் இங்கே இருக்கேன்னா ஐ திங்க் சம்திங் இஸ் தேர். ஐ திங்க் இண்டிபெண்டனாக சஸ்டெயின் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. ஆமாம், யூ நீட் சம்திங்ல தென் ஆமாம். அது அண்ட் ஆல்சோ குறையா சொல்ல, பட் ஒரு ஃபில்முக்கு வந்து நம்ம செய்யும் போது ஒரு 5 பாட்டு செய்கிறோம்னு வச்சுக்கோமே, அந்த 5 பாட்டு செய்கிறதுக்கான எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது, எல்லா லிபர்ட்டியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நாம் 5 பாட்டு செய்யணும் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுடைய எண்ட்லேருந்து வரும். ஏன்னா அந்த ஒரு ப்ராப்பர் ரீச் கிடைக்கலையோ இல்லை சப்போர்ட் கிடைக்கலையோ we will not be able to recoup இல்லையா. and then அங்கே நமக்கு ஒரு அடி விழுந்த மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ பாவம் என்ன மனுஷன் தானே நம்மளும் அப்படி ஃபீல் பண்ணோம். ஓகே, ஸோ ஹவு டு யூ அப்ரோச் நியூ சாங்ஸ்? இப்போ புது படம் வருது, புது பாட்டு வருது, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி ப்ரொடக்ஷனாக செய்கிறீங்க? இல்லை என்ன அதோட ஸ்ட்ரக்சர் பிளான்? ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து அது வேரிஸ். அது வந்து அந்த சாங்க்கு தகுந்த மாதிரி எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ரிதமாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் நினைக்கிறேன் சாங் செய்யணும்னு நம்ம தான் முடிவே பண்ணுறோம். அதான் சொல்கிறேன்ல, இப்போ ஒரு மூவி இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ சீரீஸ்னால் அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான இப்போ சேட் சாங்னா அது என்ன மாதிரியான மெலடி அப்படின்னு கேட்டு நம்ம அதை கம்போஸ் பண்ணுறது. பிகாஸ் ஐ சிட் இன் ஆன் அ கீபோர்ட் அண்ட் ஐ கம்போஸ். சில சமயத்தில் நம்ம சும்மா எங்கேயாவது போயிட்டு இருப்போம், சடனாக ஒரு மெலடி வரும். ஆமாம், ஸோ அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். அதை தவிர்த்து ஐ சிட் அண்ட் கம்போஸ். சரி, இது இப்போ என்னுடைய பர்சனலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஹூ இஸ் ஸ்டெஃபன் ஜெக்கரியா? நல்ல கொஸ்டின்ல. நல்ல கொஸ்டின். ஹூ இஸ் ஸ்டெஃபன் ஜெக்கரியா இன் சென்ஸ் ஆஃப் கம்போசரா, லிரிக்ஸ் ரைட்டரா, சிங்கரா, ஆக்டரா? வாட் நீங்கள் என்னவா நீங்கள் உங்களை பார்க்குறீங்க? வாட் யூ திங்க் பீப்புள் சி யூ எஸ்? இப்போ என்னுடைய ஓன் பர்சனல் ப்ரெஃபரன்ஸ், லைக்கிங்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு நடிக்க ரொம்ப ஆசை. சூப்பர். நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு வந்து இது ஒரு டேலண்ட், ஒரு கிஃப்ட் அது சைட்டில் இருக்குது. ஸோ அதுவுமே எனக்கு செய்ய ஆசை. எனக்கு பாட்டும் செய்ய ஆசை, நடிக்கணும் செய்ய ஆசை. ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாமே வந்து இப்போ எனக்கு வர காமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து யூ ஹேவ் டச்ட் மை சோல், யூ ஹேவ் ஹீல்டு மீ, இந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சேவை செய்கிறேன். புரியுது. கடவுள் கொடுத்த அந்த வரத்துனால நான் அவங்களுக்கு சேவை செய்கிறேன். ஹெல்பிங். ஏன்னா சம்டைம்ஸ் ஐ திங்க் நான் நீங்கள் சொல்கிற விஷயத்த ஐ திங்க் ஐ கேன் ரிலேட். ஏதோ ஒரு வகையில் நமக்கு யாரோட வாழ்க்கையில் நல்லது செஞ்சுருப்போம். அவங்க ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. இப்போ நம்மளோட சாங்கோ, நம்ம ப்ராஜெக்டோ, நம்மளோட ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஓகே, மெசேஜ்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? நிறைய அந்த மாதிரி உங்களால் வந்து எனக்கு இது பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கு, என் சன் இந்த பாட்டு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, நல்லா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்த காமெண்ட் வந்து அண்ணா நான் வந்து 2017 வந்துச்சு. அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், எதுக்கு தான் இருக்குமோ, எதுக்கு தான் கடவுள் என்னெல்லாம் போய் உருவாக்கிட்டு, நான்லாம் எதுக்கு பிறந்தேன், அப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன் நான். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் காமெண்ட் வந்துச்சு. யூஸ்வலாக வரும் சாங் இஸ் நைஸ், வாய்ஸ் இஸ் நைஸ் அப்படின்னு, அதெல்லாம் பெருசாக என்ன ஹிட் பண்ணதில்லை, நார்மல் காமெண்ட்ஸ் அப்படின்னு. இது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐ வாண்டட் டு சூசைட், கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ கேம் அக்ராஸ் உங்கள் சாங், கேட்டேன், யோர் வாய்ஸ் ஹீல்ட் மீ, தேங்க்யூ அப்படின்னு. ஸோ அந்த காமெண்ட் தான், அந்த வருஷத்துலேருந்து இது வரைக்குமே நினைக்கிறேன் அன்கவுண்டபிள் காமெண்ட்ஸ் ரிகார்டிங் சூசைட் அண்ட் ஹீலிங் அண்ட் ஆல் தட். அது நிறைய பார்த்துட்டேன் அந்த காமெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் ஆக்சுவலி என்னோடய பர்பஸ் புரிஞ்சுது. ஆக்சுவலாக பிகாஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான்லாம் ஏன் பிறந்தேன். ஸோ அந்த இந்த காமெண்ட்ஸ் அண்ட் ஆல் அதுதான் எனக்கு புரிஞ்சுது. நான் ஒரு சேவகன். ஸோ அதனால தான் நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யும்போது நமக்கு நிறைய அடி அவ்வளோ. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம
நீங்கள் கேட்டிங்களே மக்கள் என்னவா பார்க்கணும் சேவன் சேர்க்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் ஒரு சேவகன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். மென்டல் ஹெல்த் அது வந்து ஆக்சுவலி யாராக இருந்தாலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஈவன் நமக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் ஐ திங்க் ஐ ஃபீல் லாட் ஆஃப் பீப்புள் நீட் மென்டல் ஹெல்த் அட்டென்ஷன்ஸ். ஏதாச்சும் ஒரு விஷயம் டிப்ரெஷன் ஆகிடுறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அப்போ வந்து ஐ திங்க் பீப்புள் ஃபைண்டிங் மியூசிக் இஸ் அ ஹீலிங் பாத். ஒரு ப்ராஜெக்ட், ஒரு விஷுவல் இஸ் அ ஹீலிங் பாத் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஐ திங்க் we are lucky to be the ones that are contributing. Definitely. எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க டோட்டலாக? அட்லீஸ்ட் நான் ஒரு 6 படம் பண்ணிட்டேன். 6 படம் ஷூட் பண்ணியாச்சு எல்லாம்? 6 படம் ஷூட் பண்ணியாச்சு. ஓகே. வெப் சீரிஸ் ஒன்று செஞ்சுருக்கேன். மியூசிக் வீடியோஸ் வந்து ஒரு ஐ திங்க் 6 to 7 ப்ளஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 படமுமே வந்து காலிவுட். மலேசியாவில் சேர்த்துனா 7-8 இருக்கும். ஆக்சுவலி ஒரு அன்ஃபினிஷ் ப்ராஜெக்ட்லாம் சேர்த்து ஒரு 8 இருக்கும். அதில் வந்து 2 ரிலீஸ் ஆச்சு. மற்றது வந்து இதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு இருக்கு. ஓகே. அடுத்தது என்ன ரிலீஸ் இருக்கு? அடுத்தது வந்து ஜின் வந்து ரிலீஸ்க்கு இருக்கு. இட்ஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாவில் ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஸ்கேலாக பிகராக. எப்படி வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எல்லா மூவிக்கும்? யூஸ்வலாக அப்படி ரோல் தான் நமக்கு சொல்லிடுவாங்க இல்லையா. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு சாங் நம்ம பண்ணுறப்ப நமக்கு வந்து சிச்சுவேஷன் மைண்டில் இருந்தோம். ஓகே, இதுதான் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த நம்மளோட சாங் ரெஃபரன்ஸ் தான் சொல்லுவோம். இந்த பர்சன் வந்து இப்படி தான் ஃபீல் பண்ணுறான், இந்த பொண்ணுக்காக இப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்றப்போ அவனுக்கு ஒரு ஸ்டாரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து என்கிட்ட யூஸ்வலாக சொல்லுவாங்க இந்த மாதிரி கேரக்டர் பில்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டஃப் இருந்துச்சு. ஓகே, இந்த கேரக்டர் ஏன்னா நம்மளா யூஸ் டு வீட்டாக இருந்து அந்த கேரக்டராக மாறப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி நீட் டு பி அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து இப்போ முகேனுக்கு வந்து இப்போ நான் ரைட் ஹேண்டில் எழுதுவேன், எனக்கு இப்படி தான் தண்ணி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு இப்படி பிடிக்கக்கூடாது. ஸோ that I can prepare to that character. அந்த மாதிரி ஸ்கேலாகவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெரிய ஸ்கேலாக இருக்கும். நான் ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணுறப்ப இந்தியாவில் ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒன்றுன்னா இப்போ இங்கே நம்ம மலேசியாவில் இங்கே ஒர்க் பண்ணுறப்ப பேஷன் எல்லாமே சேம், நம்மளோட ஐடியா எல்லாமே சேம். நம்ம மேன் பவர் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அங்கே ஒரு 50 பேர் செய்கிற வேலையை நம்ம இங்கே 10 பேர் செய்வோம். ஸோ அந்த ஒரு ஸ்கேல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. இங்கே போய் பார்த்தா நம்ம செட்டில் நிற்போம், சீன் வந்து இப்போ நம்ம 2 பேர் தான் பேசுகிறோம், பார்த்தா இங்கே ஒரு 100 பேர் நிற்பாங்க. ஸோ ஒரு மாதிரி பிகினிங் ஸ்டேஜ்லாம் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னடா நிறைய பேர் நிற்கிறாங்களே, இப்போ நம்ம ஏதாச்சும் பேசணுமே நடிக்கணுமே அப்படின்றப்ப. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறது கேமரா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இமோஷனல் சீன் பண்ணியிருக்கீங்களா? நிறையா இருக்குது. அப்போ எல்லாருமே கூட்டமாக இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க, நிற்பாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இமோஷனல் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறப்பலாம் வந்துட்டு அழுவுறது இருக்கும். யூஸ்வலாக வந்து கிளிசரின் கொடுப்பாங்க, பட் நான் கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து நேச்சுரலாகவே விட்டுருங்க அப்படின்னு. அப்போ ஒரு டைமில் வந்து எனக்கு ஒரு பிரபு சார் வந்து சொல்லியிருந்தார், தம்பி நீங்கள் நான் அழுவுறீங்க வந்துடுது, ஆனால் கிளிசரின் போட்டு பழகிக்கிங்க. ஏன்னா சீன் வந்து டேக் பை டேக் போயிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு ஷாட் வைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஒரு சீன்னா வைக்கிறாங்கன்னா இந்த ஷாட்டில் முடிச்சிடும், நம்ம மறந்துடும். இன்னொரு ஷாட் வைப்பாங்க, டேக் பை டேக். பக்கத்தில் ஆர்டிஸ்ட்லாம் கமிட் பண்ணி பண்ணுறப்ப நீங்கள் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்க முடியாது, தண்ணி வராது. ஸோ அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்த கிளிசரின் இருக்கும். ஸோ அதை போட்டு பழகிக்கிங்க அப்படின்னாரு. ட்ரை பண்ணேன், தண்ணியே வரல. ஸோ கிளிசரின் போட்டோன்னா தண்ணி வராமல் போயிடுச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்டில் அடாப்டிங் டு இட். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ என்னோட வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மீன் வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் நினைக்கிறேன் அந்த இப்போ நாம் எல்லாருமே சேர்ந்து சூரிய வில்லன் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவரோட சேர்ந்து நம்ம ஜோ அப்படிங்கிற ஒரு படத்தை செஞ்சிருந்தோம். அது ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தது. அப்புறம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூசர் வந்து இருந்த காசுலாம் போட்டு ஒரு மாதிரி படம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது. அதுதான் ஃபர்ஸ்ட். இங்கே வந்துச்சு, இங்கே ரிலீஸ். ஆமாம், இங்கே ரிலீஸ் ஆனிச்சு மலேசியாவில். நான் போய் பார்த்தேன். அப்படியா? நான் போய் பார்த்தேன், தேட்டரில் பார்த்தேன். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்காக செஞ்ச பாட்டு தான் சரவண மலையா. ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டனாக ஃபியூ ரிலீஸ் பண்ணது. நாம் சீரீஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அதுலேயுமே 2-3 அழுகுற சீன் இருக்கும், நிறையா டேக் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அழுதுட்டு இருந்தேன், மண்டவலி தான் வந்துச்சு. ஆமாம், தலைவலி எடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நம்ம அஃப்கோர்ஸ் இமோஷனலான பர்சன் நம்ம எல்லாம் இருப்போம், பட் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் ப்ளே பண்ணிக்கணும். அதுக்காக தான் யூனிட்டி யூஸ் கிளிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது
ஓகே, பேசிக்கிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தங்கத்தாலி. தேங்க்யூ. ஓகே, நல்லா போயிடுச்சு, நான் பார்த்தேன், செம்மையாச்சு. ஸோ ஹவ் இஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் தங்கத்தாலி? அண்ட் இது கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக. வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட் டூயிங் தங்கத்தாலி as an artist or as a producer, any role that you did? நான் ஆக்சுவலாக அது நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். Okay. அண்ட் ஆல்சோ மியூசிக் அண்ட் ஆக்டிங் அண்ட் வாய்ஸ். என்னென்னா வந்து சடனாக எடுத்த ஒரு முடிவு ஆக்சுவலாக. ஓகே, சரி இந்த சாங் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐ கேம் அக்ராஸ் ஃபியூ வீடியோஸ் ஆஃப் அவங்க அந்த பசங்க. ஓகே, நிமலன் இஸ் அ டைரக்டர். மதன். எஸ். ஸோ அவங்களுடைய வீடியோஸ் வந்து ஐ கேம் அக்ராஸ். செம்ம டேலண்ட்ல நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் கால் பண்ணி பேசி அரேஞ்ச் பண்ணி ஸோ ஒரு 2 வாரம் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஷூட்டுக்கு. அண்ட் தென் ஃபீமேல் லீட் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, யார் இது பண்ணலாம், ஒரு மாதிரி ஒரு லுக் இருக்கும்ல அந்த இதுக்கு. ஸோ அதை தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தங்க வந்தாங்க, ஒருத்தங்களோட ப்ரொஃபைல் எனக்கு தென்பட்டுச்சு. அப்புறம் விசாரித்தேன். இவங்க ஓகேவா, ஷி வாஸ் ஐ திங்க் நியூலி மேரிட். ஓகே. ஸோ அண்ட் தென் ஷி வாஸ் ஓகே, ஷி அக்ரீட். அண்ட் சரி சுமூகமாக போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நமக்கு தான் சுமூகமாக போவாங்க, நமக்கு தான் ஏதாவது வந்துருமே. பலே பண்ணியா அது வரையா ஏதாவது வந்துருமே. அப்புறம் நினைக்கிறேன் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அவங்க திருப்பி மெசேஜ் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க இந்த மாதிரி, இல்லை நான் வந்து இதை செய்ய மாட்டேன், யாருமே உங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டிஸ்டோட வேல்யூ தெரில அப்படி இப்படின்னு. நீங்கள் எதாவது சொன்னீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை. நான் அவங்களுக்கு கேட்டு நான் பேசலை ஆக்சுவலாக. ஓகே. கீர்த்தனை அவங்க தான் லைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, அவங்க என்கிட்ட காட்டுறாங்க. நான் அப்படியே முழிக்கிறேன், எதுவுமே இல்லையே, நம்ம யார்ட்டையுமே கேட்கவும் இல்லையே, யார் வந்து காதில் ஓதனான்னு தெரியல. பட் ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ என்ன செய்யலாம், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. ஆக்சுவலி 1 வாரம் கூட இல்லை, நினைக்கிறேன் 5 days அவ்வளோதான் இருக்குது. நம்ம வந்து அவுட்ஃபிட் பார்க்கணும், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள திரும்பி கேட்டேன், நீங்களே நடிச்சிருங்களேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க யோசிச்சாங்க அப்படியே, சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்னா. ஓகே. ஸோ அப்படி தான் தங்கத்தாலி அப்படி. பட் இட்ஸ் சக்ஸஸ். நல்லா போயிடுச்சு, நல்ல ரீச். விஷுவலாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் ஐ லைக் டிஎஸ் மதன் அண்ட் நிமலன், அவங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட சாங், வாய்ஸு நல்லா போதுப்பா. சரி, இப்போது இதையும் கேட்கணும். மீன் டியூரிங் சாங்ஸ், இப்போ இது தங்கத்தாலி, apart from தங்கத்தாலி we done numerous number of songs. So how do you feel performing in outside country, like வெளியூரில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது? சரி, அங்கே இருக்கிற சப்போர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு மக்கள்கிட்ட? அதே மாதிரி சொந்த ஊரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எப்படி சப்போர்ட் கிடைக்குது? ஸோ how do you feel சொந்த ஊரில் இன்னும் நான் இது பண்ணலை, சிங்கப்பூரில். ஓகே. இன்னும் பண்ணல. ஓகே, இன்னும் பண்ணல. என்ன ரீசன்? ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கா? இல்லை, பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். பட் மலேசியா, சென்னை, கோயம்புத்தூர், வேறு எங்கே பண்ணியிருக்கேன், பாரிஸ், லண்டன், இதுதான் ஞாபகம் இருக்குது. ஓகே. ஸோ என்னன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சப்போர்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சதில்லை. ஓகே, எல்லாமே சேம் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் கோவிட் முடிச்சு லண்டன் வாஸ் மை ஃபர்ஸ்ட். ஓகே. 2022 அண்ட் அந்த வெதர்னால அங்கே போயிட்டோன்னே நான் ஒரு மாதிரி ஃபீவர் ஆயிடுச்சு எனக்கு. அது எப்போதுமே எனக்கு அப்படி தான், கிளைமேட் சேஞ்ச் ஆனால் ஃபீவர் ஆயிடும். ஸோ ஃபீவர் ஆயிடுச்சு. அதுவும் 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய டேர்னுக்கு. ஸோ டிஜே அவர் பெர்ஃபார்ம் பண்ணார். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார். போனேன், ஸ்டேஜ் ஏறினோன்னு அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அந்த ஷவுட் இருக்குல்ல, அப்புறம் நல்லா ஆகிட்டேன். ஆமாம், அப்படி கம்ப்ளீட்டாக ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெர்ஃபார்ம் பண்ணேன். நைஸ். இல்லை, நீங்கள் சொன்ன விஷயத்த நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பின்னைங்களா லாஸ்ட் இயர் ஹரிஹரன் சாரோட கான்சர்ட், அப்போ வந்து சாங் பாட கூப்பிட்டுருந்தாங்க.
அப்போது அதே மாதிரி எனக்கு இங்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பயங்கர ஃப்ளூ, சளி பிடிச்சிச்சு, குரலே இல்லை, ஸ்கூல் போயிட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது அதே மாதிரி ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் தான் சம்டைம்ஸ் அந்த நம்ம வந்து நமக்கு அவங்க ஹீலிங்காக கொடுத்துருவாங்க. அந்த எனர்ஜி பாஸ் ஆன் பண்ணுறப்ப அது நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பேக் பண்ணுறப்ப ஒரு மேஜிக் நடக்குது. அது நல்லா இருக்கு. த சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம டாக்கிங் அபவுட் லைக் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக. இப்போ நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து என்ன மாதிரி டேர்ம்ஸ் வந்து யூ வுட் லைக் டு செட் டு கொலாபரேஷன்? அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கும்ல, நிறைய கொலாபரேட் பண்ணணும், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா யோசிச்சிருப்போம். அப்படி நம்ம யோசிச்சோன்னா வாட் ஆர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தட் யூ வுட் லைக் டு செட்? இல்லை என்ன மாதிரி டீமில் நாங்கள் நினைக்கிறேன் அவங்க நோன் ஆர்டிஸ்ட் ஓ அன்னோன் ஆர்டிஸ்ட், ஐ திங்க் இட் டசன்ட் மேட்டர். ஐ திங்க் ஆல் இட் மேட்டர்ஸ் இஸ் அந்த ஒரு ஃப்ளோ இருக்கும்ல, அந்த ஃப்ளோ கேட்ட உடனே நமக்கு சவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ லிரிக்ஸ் எழுதினாலுமே வந்து அந்த அந்த ஒரு சவுண்ட் அவங்க க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினெட்லி வில் ஒர்க். பட் சில சமயத்தில் வந்து இப்போ நிறைய பேர் கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அது வந்து நம்மளோட வந்து கொஞ்சம் ஜெல் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேறு வழி இல்லைல்ல, நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். பட் அது சில சமயத்தில் அவங்களுக்கு வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க. எனக்குமே கேட்டிங்கன்னா வந்து ஐ திங்க் ஐ பிலீவ் இன் வைப்ஸ். இப்போ நம்ம பேசுகிறோம், நல்ல ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த வைப் இருந்தால் தான் நம்ம வந்து ஐ திங்க் வி கேன் கேரி ஃபார்வர்டில் அடுத்த ஃபர்தர். ஒன்றுமே ஒத்து வரல அப்படின்னா மூவ் பண்ணி ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் வைப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி டேலண்ட், அதாவது ஐ புட் 50%, யூ புட் 50%. நம்ம ரெண்டு பேரோட மைண்ட் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கொலாபரேஷன்ஸ் வந்து எனி கொலாபரேஷன்ஸ் தட் யூ டிட் யூ திங்க் தட் இட்ஸ் பேட், ஐயோ இது செஞ்சிருக்கவே கூடாது அந்த மாதிரி நினைக்கிறது ஒன்று, இல்லை பண்ண கொலாபரேஷனில் ஐயோ செம்மையாக இருக்குப்பா, இந்த கொலாபரேஷன் வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலாக பேட் கொலாபரேஷன் எதுவுமே இல்லை, ஆல் குட் கொலாபரேஷன் தான். ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு மேக் இட் ஒர்க் சம்ஹவ். எஸ். எனக்கு வந்து ஆக்சுவலி கொலாபரேஷன் மறக்க முடியாதுன்னா, இங்கே நான் நிறையா பண்ணியிருந்தேன். எனக்கு ரெவோ பிரதர்ஸ் கூட கொலாபரேஷன் இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல். ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் மை ஓன் ரெக்கார்ட். என்ன சாங் அது? முருகன் கேசட் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக டீல் பண்ணுங்க. எனக்கு என்ன ரெவோ பிரதர்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் அவங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் அந்த ஈகோ அந்த லைட் வெயிட்டோட தான் இருப்பாங்க. ஹெட் வெயிட் இல்லாமல் ஈகோ இல்லாமல் இருக்கிற ரெண்டு பிரதர்ஸ் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்ரோச் ஃபார் அ கொலாபரேஷன், நான் அந்த மாதிரி பாட்டு சேவ் பண்ணேன் முருகன் கேசட்னு, எனக்கு வந்து இந்த சீன் நீங்கள் பண்ணி தரணும்னு பட்டன் ஓகே வா பண்ணலான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு அவங்க பேமெண்ட் கூட எடுக்கல. ஸோ அந்த கொலாபரேஷன் வந்து எனக்கு நாட் பிகாஸ் பேமெண்ட் எடுக்கல அதுக்காக சொல்லலை, பட் இந்த நான் கேட்ட ஒரு வார்த்தைக்காக நான் உனக்கு உடனே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அந்த கொலாபரேஷன் வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். அதை தவிர்த்து வந்து எனக்கு நிறையா டிஜே கூட பண்ணியிருக்கேன். கமல் சார் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன். கமல் சாரோட ஒரு பாட்டில் கொலாபரேஷன் என்ன கூப்பிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோடது. அப்புறம் பிரபுதேவா சாருக்கு ஒரு படத்துக்கு வந்து பாட்டு பாடி கொடுத்துருக்கேன், வூல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும். ஸோ அதுக்கு வந்து பாட்டு பாடி கொடுத்தேன். ஸோ அந்த கொலாபரேஷன் பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரினா எனக்கு பிடிச்ச கொலாபரேஷன் வந்து நம்ம வாத்தி படத்தில் ஓகே தனுஷ் அவங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, அவங்க என்னோட வாய்ஸில் மைம் பண்ணிட்டு இருக்காங்க வாத்தி படத்தில். சும்மா 2 வரி பாடுங்க அப்படியே. ஜெயிப்ப இல்லை நான் தவிப்ப சொல்கிறேன் கேளு இருப்பது ஒன் லைஃப். நைஸ் 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 நைஸ். ஆடியன்ஸ் நல்லா கை தட்டிடுறேன். ஓகே ப்ரோ, ஒரு கேள்வி, ஒரு சுட கேள்வி, நேர்கள் விருப்பம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹவு ரொமான்டிக் ஆர் யூ? ஸ்டீஃபன் ஜெக்கரியா இஸ் ஹவு ரொமான்டிக் ஸ்டீஃபன் ஜெக்கரியா இஸ். ரேட் யுவர் செல்ஃப் 1 to 10. ஒரு ஸ்கேல் கொடுத்துருவோம், 1லேருந்து 10 அதுக்குள்ளே வச்சுங்க. கஷ்டம் அது. எப்படி? தண்ணி குடிச்சிங்க. ஒரு நாள் இந்த சீட்டில் ஹவு ரொமான்டிக்? ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரொமான்டிக் தான். Basically I'm watch mechanic. Actually I'm a romantic guy, man. Yeah. You can see videos. Yeah. அதெல்லாம் ஆக்சுவலா so 1 to 10 வச்சீங்கன்னா என்னது ஸ்கேல்ல? நினைக்கிறேன் ஒரு 9. அந்த 1% ஏன் குறையுது? என்ன நம்ம எல்லாத்துலேயுமே எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதுலேயுமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன். தலைவா ஒரு கிரேட். ஒரு நாள் சரி, நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க.
இப்போ நான் அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். தண்ணி குடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா, காய் ஃபேன்ஸ் அதிகமா? உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தெரியும் தெரியுமா? அப்படியா? ஆமாம், ஐ திங்க் ரெண்டுமே இருக்கு, ரெண்டு சைட்லேயும் இருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், அப்போ அதிகமாக இருக்கிறது கேர்ள்ஸ் தான் கண்டிப்பாக. இல்லை, அது ஐ திங்க் அது இயல்பு தானே. இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் இருக்கிறது தான் இயல்பு. அது மாறி இருந்துச்சுன்னா தான் அது தப்பாக இருக்கும். பட் ஐ திங்க் பிளஸ்ட் வித் வாட் ஐ ஹேவ். சூப்பர். ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காமெண்ட் ஓ பர்சனல் மெசேஜ் மறக்க முடியாத காமெண்ட் ஆக்சுவலி நிறையா இருக்குது. ஆனால் அது சில்லியாக இருக்குமா அப்படின்னு தெரியல. நீங்கள் யோசிக்கிறேன். இந்த மாதிரி காமெண்ட் யூஸ்வலாக கேட்பாங்க, இந்த இப்போ கல்யாணம் இந்த மாதிரி காமெண்ட்ஸ் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா, என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ஐ ஆல்ரெடி ஈவன் பிக் பாஸ் அதுக்கு முன்னிக்கு வந்துட்டு ஐ எம் அ ரொமான்டிக் பர்சன் இன் மை பர்சனல் லைஃப். ஸோ என்னோடய லவ் லைஃப் வந்து நான் வந்து வெளியுலகத்துக்கு நான் பட்டுன்னு சொல்லிட்டேன். உங்கள் ஸ்கேல் சொல்லுங்கள். என் ஸ்கேல் வந்து தெரியல 10 சொல்லிக்கலாம். என் லவ் கூட அப்போ யாஸ்மின் கொடுத்து வச்சவங்க தான். இல்லை ஆக்சுவலி நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு இன்னும் வந்து ஒரு ஷேப், ஒரு ஆணோட வெற்றிக்கு வந்து ஒரு பெண் எப்பயுமே இருப்பாங்க சொல்லுவாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ஐ திங்க் ஆஃப்டர் மை மாம், ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங், ஐ திங்க் ஐ சி யாஸ்மின் இஸ் த பர்சன் தட் ஷேப்ட் மீ. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு வேகமாக போயிட்டு இருக்கிற ஒரு லைஃப்பில் ஆஸ் அ மேன் வந்து வி கோ த்ரூ லாட் போயிட்டே இருப்போம். நம்மளை பிடிச்ச ஒரு ஆங்கர் இருக்கும்ல பின்னாடி, கப்பை போயிட்டே இருக்கும். ஒரு ஆங்கர் கீழே போட்டு டே நின்றா இங்கே தான் ஸ்டாப்பு, இதுக்கப்புறம் நீ திருப்பி ஒரு ஃபியூல் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பேரண்ட்ஸாக இருப்பாங்க. என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஐ திங்க் இஸ் யாஸ்மின். ஓகே, ஸோ பிளஸ்ட் டு ஹேவ். ஏன்னா நிறைய விஷயங்களில் நிறைய டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஷீ இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். சூப்பர். அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு அனௌன்ஸ் அவுட் சைட். ஏன்னா வெளியே சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த காமெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வெளியே சொல்லிட்டீங்க, அப்போ உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு மித் நினைக்கிறேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். திஸ் இஸ் மை பர்சனல் லைஃப். என் லைஃப்பை நான் வெளியில் சொல்கிறதுக்கு நான் வைக்க போகிறேன்னா அந்த மாதிரி லைஃப் நான் வாழக்கூடாது. ஆனால் நான் சொல்கிறேன் சந்தோஷப்படுறேன்னா ஐ திங்க் பீப்புள் ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் இட். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோஃபார் சப்போர்ட் நிறைய கிடச்சிருக்கு. தே ஃபீல் ஓகே சொல்லிட்டோம் அப்படின்ற அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நான் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். சொக்கா, திடீர்னு ஒரு வைல்டு கொஸ்டின்னு, ஏதாச்சும் ஒரு எம்பாரசிங்கான மூமெண்ட் நடந்திருக்கா லைஃப்பில் உங்களுக்கு? திரும்ப வம்பு பண்ணுறீங்க, மறுபடியும் கேள்வி கேட்குறீங்க. யூ கிராஸ் டாக்கிங் மீ. இல்லை ஐ மீன் எம்பாரசிங்காக நடந்திருக்கு பப்ளிக்கில் இல்லை பர்சனலாகவே வச்சுக்கோமே. ஆமாம். ஸோ எனி எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் இன் லைஃப்? How do I tell you? அது மேபி வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். இது சொல்லாம தெரியல, அதை நான் சொல்கிறேன். நல்லா நான் எடிட் பண்ணி வெளியாடுங்க. ஸோ ஒரு தடவை என்னென்னா, வாலிப பையஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து முன்ன இந்த கொஞ்சம் கிளப் போகிறது, ட்ரிங்க் பண்ணுறது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்போது. இப்போ சுத்தமாக பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லாமே. ஸோ கிளப் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓவராக தண்ணி குடிச்சிட்டேன். அப்போ ஏன்னா விஸ்கி அப்படியா? விஸ்கி அடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே பஸ் ஸ்டாப்லேயே வந்து உட்காந்துட்டே தூங்கிட்டேன். ஓகே. அப்புறம் என்னை வீட்டில் போய் விட்டது என்னோடய ஃபேன். ஐயோ. அவர் என்னோட ஐசிலாம் எடுத்து இவர் இங்கே தான் தங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக. அது அப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன். 2017-16 நினைக்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், ஐயோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதோடய நான் விட்டுட்டேன். விட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தொடலை. ஏதோ ஒரு லெசன் இல்லை, ஓகே போதும்பா ஸ்டாப்பு பண்ணாது அப்படின்னு. நைஸ். எனக்கு வந்து ஆக்சுவலி எம்பரசிங் இதை யோசிச்சு பார்க்குறேன். நான் என்னன்னு தெரியல ஆக்சுவலி எம்பரசிங் என்ன நினச்சிட்டு. சும்மா நிறைய அவமானப்பட்டதெல்லாம் இருக்குது. வெளியில் அவமானப்படுத்தியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இது பண்ணியிருப்போம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. தவிர்த்து நான் சின்ன வயசு கதை ஒன்று சொல்கிறேன், அது நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்து என்னை வந்து எங்கள் வீடு பக்கத்துலேயே வந்து கடை. ஓகே. கூல மேரா தெரியுமா உங்களுக்கு? கூல மேரானா வந்து ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர். அம்மா சொன்னாங்க, நீ போயிட்டு பக்கத்து கடையில் கூலா மேரா வாங்கிட்டு வாடான்னு. நானும் போயிட்டேன். கூல மேரான்னு மைண்டில் நம்ம தான் ரீசைட் பண்ணிட்டு போவோம்ல சின்ன வயசில். ரீசைட் பண்ணிட்டு போயிட்டு கடையில் போயிட்டு அவன் கூல பேரா ஆடா காணிக்க. அவங்க
அவர் என்னை பார்த்தாரு, எனக்கு அப்போ புரியல. அப்போ அப்படின்னு கூலா பேரா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு அவருக்கு சிரிச்சு ஓ கூலா மேரான்னு சொல்லி கொடுத்தாங்க. அது அந்த அந்த இன்சிடென்ட் வீட்டில் வந்து சொன்னா அம்மா சிரிச்சு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இன்னொன்று திருடி இருக்கீங்களா? பிரைமரி ஸ்கூலில் இருக்கீங்களா? நான் வந்து ஒரு வாட்டி எங்கள் அம்மா வந்து டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பூச்சோங்க ஒரு இடத்துல இருந்தோம். எங்கள் அம்மா வந்து டீச்சர், அங்கே டியூஷன் டீச்சர். ஸ்டாண்டர்ட் 1லேருந்து Form 5 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஷேக்கர் பென்சில் தெரியும்ல, ஷேக்கர் பென்சில் இருக்கும். அந்த பென்சில் வந்து ஃபேமஸ். என்கிட்ட அது இல்லை. பக்கத்தில் ஒரு பையன் வந்து வச்சுருந்தான். நான் தான் டீச்சர் பையனாச்சேன். டீச்சர் பையனுக்கு எல்லா இடத்துலையும் அக்சஸ், எல்லா டெஸ்க்லேயும் போயிட்டு வரலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த பென்சிலை எடுத்துட்டு கண்ணாடி பக்கத்துலேயே ஜன்னல் இருக்கும், ஜன்னலுக்கு வெளியே போட்டுட்டேன். அப்புறம் எடுத்துக்கலான்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பையன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். என் பென்சிலை காணோம் அழுவ ஆரம்பிச்சிட்டான். புது பென்சிலு, என்னோட இந்த கூர் பென்சில்னு சொல்லுவாங்க, காணோன்னு. அவன் இன்னொரு பையன் வந்து அவன் நல்ல நேரமாக கெட்ட நேரமாக தெரியல, அவன் வந்து இதுக்கு முன்னாடி ரப்பர் இந்த மாதிரிலாம் திருடி இருப்பான். அவன் வந்து மாட்டிக்கிட்டான். எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க அவன் தான் எடுத்தான்னு. எங்கள் அம்மா போட்டு அவனை அடிச்சிட்டாங்க. எங்கடா வச்சுருக்கேன், எங்கடா பென்சில், ரோடெல்லாம் அடிச்சிட்டாங்க. அவன் அழுதுகிட்டே போயிட்டான். அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் பென்சிலு யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, மேம் அந்த கண்ணாடி பின்னாடி வச்சுருக்குமா டீச்சர் அப்படின்னோடனே எங்கள் அம்மா என்னக்கிட்ட சொல்கிறாங்க, முகேன் நீ வெளியே போய் பாரு இந்த மாதிரி பென்சில் வச்சுருக்கான்னு. திருடங்கிட்டே சாவி கொடுத்து போய் பார்க்க சொன்னால் எப்படி சாவி கிடைக்கும். அந்த மாதிரி நான் போயிட்டு அந்த பென்சில்லாம் எடுத்து ஒளிய வச்சிட்டேன். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஐ ஃபெல்ட் பேட் அந்த டைம். ஆனால் எனக்கு ஃபீல் பண்ண முடியல. அந்த மாதிரி விஷயம் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்கிறப்ப அவங்க வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, அடப்பாவி ஒரு நாள் நான் அடித்து அந்த பையன் எதாவது போயிட்டான்னு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அப்புறம் இன்னொன்று வந்து கொஞ்சம் ரொம்ப பாதித்த ஒரு மூமெண்ட் இருக்குது, ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு அண்ணன் வந்துட்டு அவரால் பேச முடியாது. எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டில் வந்து பேபி சிட் விட்டுட்டு போனாங்க. ஸோ அவரால் வாய் பேச முடியாது, காது கேட்காது, யூஸ்வலாக இருப்பாங்க இல்லையா. ஆனால் அவர் நல்ல ஒர்க்கஹாலிக், நல்லா வேலை செய்கிற ஒரு பர்சன். அவர் வந்து நாற்காலியில் உட்காந்துருந்தார், நான் கீழே படுத்திருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, எனக்கு ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். எனக்கு விவரம் தெரியும். நான் என்ன பண்ணேன், இந்த பசங்களாம் அந்த டக்குன்னு அந்த நாக்கால் இழுத்துருவாங்க தெரியுமா, உட்கார்றப்ப இழுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து இழுத்துட்டேன். இழுத்ததுக்கப்புறம் அவர் கீழே விழுந்துட்டார். உட்கார்றன்னு விழுந்து எழுந்திரிச்சு அவர் அழுவ ஆரம்பிச்சு. அழுந்து அவர் வந்து ஒரு மாதிரி சொல்கிறப்போ ஏன்னா அது ரொம்ப பாதிச்சிருச்சு. ஐயோ, அது ரொம்ப எனக்குள்ளே வந்து மற்றவங்க அவமானப்படுத்துறது வேறு, எனக்குள்ளே ஒரு அவமானம் ஆயிடுச்சு. அந்த வயசில் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல், அது நினச்சி நிறையா டைம் நான் அழுந்திருக்கேன். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அவனால் வாய் பேச முடியாது, இது மாதிரி ஒரு மனுஷன் இப்படி பண்ணிட்டேனே. ஐ ஃபெல் சாரி ஃபார் அந்த டைம். அந்த வயசில் வந்து என்னால் சாரி கேட்க முடியல, தெரியல. நான் வந்து இல்லை நான் பண்ணல, தெரியாமல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நாள் அடைவில் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்குறப்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த சான்ஸ் கிடச்சிதா அவங்கள்ட்ட சாரி சொல்லணும்னு? இல்லை, அப்போது எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அது ஜேபியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பட் ஒருவேளை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலி நான் சாரி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சாரிண்ணே, ஏன்னா எனக்கு தெரியல, அந்த வயசில் ரொம்ப சின்ன வயசு, விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் சொல்லுவாங்க, நான் பண்ணிட்டேன். ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு ஃபீல் பண்ணிச்சு, என்னால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், சாரி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? யாராச்சும் நீங்கள் தற்செயலாவோ இல்லை பர்பஸாவோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து ஆக்சுவலாக சம்டைம்ஸ் ஜோக் பண்ணும்போது கொஞ்சம் க்ரூட் தான். பட் அது ஸ்கூல்லலாம் அழுகுற வரைக்கும்லாம் ஜோக் பண்ணியிருக்கேன். ஓகே, அழ வச்சிருக்கேன் ஜோக்லேயே. சாரி சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இல்லை, அப்போ சொன்னதில்லை. பட் அதுவுமே வந்து இன்னொரு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சுருவேன் அவங்கள. பட் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், லைக் டைம் வந்து ஆக்சுவலி ஒரு இன்சிடென்ட் ஒன்று, எம்பாரசிங் மூமெண்ட். பட் எனக்கு இல்லை, ரொம்ப கிளாக்காக இருக்கும், ஐ மீன் ரொம்ப ஃபனியாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கறிப்பஃப் இருக்குல்ல, ஸோ 5 கிழங்கு 2 சார்டின் கறிப்பஃப் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இவங்க போனவங்க தான் வரவே இல்லை. ஒரு மணி நேரம் ஆச்சு. என்னடா நம்ம பேசிகிட்டே இருக்கோம், இவங்க வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. 2 பை தூக்கிட்டு வராங்க. வந்துட்டு டேபிள் வைக்கிறாங்க, கடை கடுங்க அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா 5 கிழங்கு 2 சாடி. கருப்பா அப்படின்னு விஷயத்தவங்க கேட்கல. டிஐஒய். இப்போ வந்து செம வெயிட்டு நம்ம காலா சேட்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஐ திங்க் இது என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன் ஆஸ்க் யூ, வாட் இஸ் யுவர் டேக்
பீயிங் அண்ட் இப்போ தமிழ் சீன் சரி, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக சரி, மியூசிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க. வாட் இஸ் யுவர் டேக் அஸ் அன் ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஸ்ட், குளோபலி ரெக்கக்னைஸ்டான ஒரு ஆர்டிஸ்டாக, வாட் இஸ் யுவர் டேக்? இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தமிழ் சாங் தான் செய்கிறோம். ஓகே. தமிழ்ங்கிற லாங்குவேஜ் வந்து இப்போ ஸ்பானிஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. இது வந்து ரொம்ப வைட் ரேஞ்சில் ரீச் ஆகக்கூடிய ஒரு 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 சவுண்டிங்கான ஒரு லாங்குவேஜ் அது. ஓகே. ஸ்பானிஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும். ஸோ தமிழையுமே அந்த அளவுக்கு கொண்டு போகணுங்கிற ஆசை இருக்குது. பட் அது ஐ திங்க் மியூசிக் வைஸ், சவுண்ட் வைஸ் அதில் நிறைய got a lot to part to play. I think இன்னும் வரல. ஓகே. இன்னும் நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம். ஆக்சுவலி இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட சுச்சுவேஷன் எப்படின்னா அந்த ஸ்பைடர்மேன் கோட்ஸ் மாதிரி, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் வி ஹோல்ட் சம்திங் தட் something weight in our shoulders that is invisible to other people's eyes. நமக்கு தான் அந்த வெயிட் தெரியும். அதாவது நம்மளை வந்து ஒருத்தங்க மதிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல நம்ம மோட்டிவேட்டாக பேசிடலாம், நம்ம அட்வைஸ் பண்ணிடலாம், ஏதாச்சும் சொல்லிடலாம். ஆனால் சொல்கிற நம்ம எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தம்பி அதை செய்யாதன்னா நம்ம முதல்ல செஞ்சுருக்கக்கூடாது. நம்மளே அதை செஞ்சுட்டு நீ அதை செய்யாதன்னா அவன் திருப்பி கேட்பான், நீயே செஞ்ச, நீ ஏன் என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து as an artist சரி, எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், ஐ திங்க் as a person, as an individual, I think we hold that responsibility in our shoulder. அந்த வகையில் ஐ திங்க் மை டேக் இன் திஸ் இண்டிபெண்டன்ட் சீனோ குளோபலாக நம்ம போகிற இந்த ஸ்கேலில் வந்துட்டு ஐ திங்க் we hold a responsibility to teach the younger generation, upcoming generations who want to do songs or projects or movies, anything, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போது நான் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, when we started, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நிறைய ரெஃபரன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓஜிஸ் தான் இருப்பாங்க. பாட்டு இருக்கட்டும், ரேப் சாங்ஸாக இருக்கணும், யோகி பி அண்ணன், ரேபிட் மேக் அண்ணன். ஸோ இன்னும் நிறையா இங்கே நம்ம லோக்கலாக சொல்கிறேன், வெளியில் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார், யுவன் சார், இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் பார்ப்போம். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மளை பார்ப்பாங்க, இதுக்கப்புறம் புதுசாக வர மியூசிக் டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க, அவங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் அதை ப்ராப்பராக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சைடில் வந்து ஐ திங்க் வாட் வி நீட் டூ இஸ் we can educate them. நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம ஐ திங்க் we can educate them, show them a path. இப்படி தான் பண்ணணும், இதுதான் ஸ்டாண்டர்ட், இப்படி பண்ணணும். ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒன்று பண்ணோம், அதை உருப்படியாக பண்ணணும். ஒன்றே செய், நன்றே செய், அது இன்றே செய். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலும் ஐ திங்க் anything that you do, not பாட்டு மட்டும் இல்லை, ப்ராஜெக்ட் இல்லை, ஏதாச்சும் ஒரு வேலை, எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலையை நம்ம முழு மனசாக வித் ஃபுல் ஹார்ட்டடாக நம்ம செஞ்சோம்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி கிடைக்கும். அந்த குவாலிட்டிக்கு ஐ திங்க் people will recognize. ஸோ அது ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் இன் திஸ். ஸோ அப்படி தான் போகணுன்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை டேக். டெஃபினெட்லி நீங்கள் எது செஞ்சாலுமே முழு மனசோடு செஞ்சால் கண்டிப்பாக. இல்லை, நம்மளே நிறைய யோசிச்சு பார்ப்போம். எனக்கு பாட்டு செஞ்சுருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச பாட்டில் என்னோடய பர்சனல் சொல்கிறேன், பாட்டு செஞ்சுருவேன், நல்லா இருக்குன்னு யோசிச்சு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்குறப்ப இது 2 மந்த்ஸாக ஃபீல் பண்ணோம். ஐயோ இது ஒரு மாதிரியா இருக்கே, ஐயோ இந்த இடத்துல ஒரு டவுட் கிரியேட் ஆகும். அந்த டவுட் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போது வந்துட்டு தேர்ஸ் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று, அதை பெட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், இல்லாட்டி அந்த டவுட்லேயே பரவாயில்ல அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம். அந்த டவுட்டை ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நிறைய விஷயங்கள் வந்து இட் வுட் ஹேப்பன் இன் அ குட் வே. யூஸ்வலாக நம்ம செஞ்ச வரைக்குமே வந்து ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஈஸி தான். நம்ம ஒன்று செய்வோம், அது பிடிச்சிருக்கு, ரிலீஸ் பண்ணுவோம். இவர் எனக்கு இப்போ யார் தெரியுமா நல்லா செமையாக பண்ணியிருக்காரு அப்படி, ஐ திங்க் சந்தோஷ் நாராயணன். இல்லை அந்த கனிமா சாங் அப்படின்னு ஒரு சவுண்ட்ல போட்டுருவாரு. ஐ திங்க் சும்மா வைப்லேயே பாட்டு செய்யறாரு போல இருக்கு. ஐ திங்க் அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் அண்ட் ஒர்க்ஸ்ல. ஆமாம். ஐ திங்க் நமக்கும் அதுதான் நினைக்கிறேன். அதுதான் பார்த்து செய்யும் போது ஒரு மாதிரி ரொம்ப பிளான் பண்ணால் பயமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த விஷயம் கேட்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸில் கேட்குறேன். இதை எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணால் அந்த ஃபியர் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயம் ரீச் ஆயிடுச்சு. உங்களோட பாட்டில் நிறைய பாட்டு ரீச் ஆகிருக்கு, என்னோட பாட்டில் பாட்டு ரீச் ஆகிருக்கு. அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மாறும். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் கொடுத்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலாக மாறிடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் உடைக்கிறதுக்கு இப்போ செம்ம பயமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் செஞ்ச தங்கத்தாலி அதுதான். நான் அதை செய்யும் போது எனக்கு தெரியும், ஓகே நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பிகாஸ் என்னோட ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப்
ஒரு சவுண்ட் இருக்குது அவங்களுக்கு. ஓகே. ஒரு ரொம்ப பரிச்சயமான ஒரு சவுண்ட். ஓகே. இவங்ககிட்டேருந்து இது வரும் அப்படின்னு. ஸோ அது சடனாக மாறும்போது அவங்க இந்த சாங்கை வந்து மற்ற எல்லா சாங்கோடையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், அந்த கம்பேரிசன் தான். இல்லை, நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக சில விஷயங்கள் பண்ணுவோம். பட் அந்த கம்பேரிசன் என்ன தான் பண்ணாலும் எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு, அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவோம், இது அதோட பெட்டராக இருக்குது, இல்லை அதோட இது கம்மியாக இருக்குது, இந்த அந்த மாதிரி இல்லையன்றதை தவிர்த்து அது இது இல்லைன்றது புரிய மாட்டேங்குது. கரெக்டாக. இப்போ இந்த சாங்கோட வைப் வேறு. ஆமாம், இதை வந்து ஒரு மெலடி சாங்கோட கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து. பட் ஐ திங்க் ஐ ஃபீல் லைக் வாட் ஐ சி as an audience, I think Stephen Zechariah is doing good. அதாவது நீங்கள் உங்களோட பாட்டில் உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, யூஆர் டூயிங் இன் குட் ஜான்ரர் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இதை அக்செப்ட் பண்ணல, இதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு, இப்போ நீங்கள் அடுத்த திருப்பியும் யூல் கோ பேக் டு வாட் எவர் யூ டிட் பிஃபோர், அந்த மாதிரி போவீங்களா? இல்லை. ஓகே. நான் வந்து என்ன செய்வேன்னா, லைக் எனக்கு அவங்களுடைய கோரிக்கை புரியுது. ஓகே. பிகாஸ் பட் ஆல்சோ சவுண்ட் ரொம்ப மாறிடுச்சு. மியூசிக் சீனே ஆக்சுவலி மாறிடுச்சு. இந்த 1.5 இயர்ஸ்லேயே மாறிடுச்சு. ரொம்ப வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் மேபி அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீல்ஸும் கொடுக்கணும், அதே சமயத்தில் புது சவுண்டும் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே பிளெண்ட் பண்ணி எப்படி வந்து அடுத்தது நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது தான் அந்த சேலஞ்ச். ஐ திங்க் 2 சாங் ரெஃபரன்ஸ் ஐ வுட் லைக் டு சே. ஐ திங்க் சாய் அபியங்கர்ஸ் அந்த புது பாட்டு வந்து கட்சி சேர இல்லை ஆசை கூட தான் புதுசா ஓகே, ஆசை கூட. அதுக்கப்புறம் இப்போ ஜிங்குச்சா ரஹ்மான் சாரோட இந்த 2 சாங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெலோடியோ வாய்ஸும் நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலி எனக்கு புதுசாக இருந்துச்சு. பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதான் எனக்கு புரிய மாட்டேது, எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பட்டுன்னு அந்த அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு. ஸோ ஐ திங்க் வி நீட் டு ஆல்சோ அடாப்ட் டு அந்த மாதிரி ஒரு சாங்ஸோ கல்ச்சர் நம்ம போகணும் நினைக்கிறேன். அவர் ஏஆர் சார் வந்து சவுண்ட் அது எல்லாமே அவர் புதுசாக கொடுத்தாலுமே நினைக்கிறேன் மெலோடியா அவரோட டச் என்றைக்குமே அதில் இருக்கும். ஆமாம், அது ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து டக்குன்னு கேட்டோன்னா அது கொஞ்ச நேரம் சென்று பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சோம். ஆமாம், சாய் அபியங்கர் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டு கேட்குறப்போ நல்லா கேட்டிங்கன்னா உள்ள அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம செய்கிறப்பெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய போட்டால் இல்லைப்பா இது ஒர்க் ஆகாதுன்னுவாங்க. பட் அது வந்து அழகாக ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. ஐ திங்க் த டெக்னாலஜி இஸ் இவால்வ்ட். I think so do we need to evolve. We have to actually. Yes. பண்ணுறோம். ஆமாம். சரி ப்ரோ, நல்லா ஒரு மாதிரி பண்ணால் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம பாட் லைஃப்பில் வந்து சில சம்பவங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க, எனக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இருங்க நீங்கள் போகக்கூடாது முதல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். போஸ்ட் வந்து நான் தான் உங்களுக்கு. அது ஆப்ஷன் ABCD இதெல்லாம் தரப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை, அப்படி இருக்காது. ஸோ இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் வேணால் அவாய்ட் பண்ணலாம், பட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட ரசிகர்கள் கோச்சிக்கோங்க. அதே மாதிரி 2 ரசிகர்கள் யூடியூப்லேருந்து 2 காமெண்ட் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஓகே, சிறப்பாக தரமாக செஞ்சுட்டாங்க அவங்கள. இங்கே என்னவா இருக்கும்? பேய் இருக்கா இல்லையா முருகேஷா? இல்லை அந்த கேள்வியெலாம் இல்லை, அது ஜீன்ட்ட தான் கேட்கணும். ஓகே, have you ever had a crush on someone in the Tamil industry? Give us a name. க்ரஷ்ஷா? பையன் பிடிச்சிட்டான் எல்லா டெக்னாலஜி. க்ரஷ்ஷா தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு த்ரிஷா பிடிக்கும். ஓகே, அப்படி தப்பிச்சிட்டிங்க. அப்படி பாருங்க மகளே, ரெடி. Have you ever regretted working on a specific person or a project? Who and why? ஏதாச்சும் ஒரு நபர் கூட வேலை செஞ்சு முடியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ஏதாச்சும் இருக்கா? 2-3 இருக்குது. பட் ஐ திங்க் அது நெகட்டிவாக நான் எடுத்துக்கிட்டது இல்லை. ஓகே, அது ஐ திங்க் பவுண்ட் டு ஹேப்பன். அண்ட் சம் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவ் டிஜிட்டல் ஆக்கிட்டீங்களா? டிஜிட்டல் ஆகிட்டேன். தெரியும் தானே, அந்த ஃபோட்டோ நெகட்டிவ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அது லைட்டாக மொக்கையாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ வாட்ஸ் த மோஸ்ட் ஸ்கேண்டலஸ் DM you've ever received? அப்படியாச்சும் கிடச்சிருக்கா? இருக்கு. ஸ்கேண்டலஸ்? ஸ்கேண்டலஸ்னால் என்ன மாதிரி சொல்கிறீங்க? இல்லையே, கேண்டில் வச்சு இல்லை இருக்கு. பட் அதான் எனக்கு லைக் பர்சனல் DMலாம் வந்திருக்கு. ஓகே, கம் அண்ட்
வா வா முன்னாடி வா காமன் வளப்புமி அப்படி பார்த்து அப்படியே உண்மையாக செதறிட்டேன். ஐயோ யூஸ்வலாக அந்த ஃபேக் ப்ரொஃபைல் தான் அனுப்புவாங்க. இது மாதிரி ரியல் ப்ரொஃபைல் தான் நினைக்கிறேன். இந்த ஏரியாக்கு சொல்லி ஓகே சரி. அந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணுறவங்க வந்து தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச ஃபேக் ப்ரொஃபைல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சொல்லிடுங்க. அந்த மாதிரி இல்லை ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து பண்ணாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு மாதிரி ரியல் ப்ரொஃபைல்லேருந்து வர மாதிரி இருக்கு. சரி அப்போ நம்ம ரியல் ப்ரொஃபைல்லேருந்து வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. பயமாக இருக்கு ஆட்டத்துக்கு. பாவா ஸ்மால் பாயா. ஓகே இஃப் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் were to say one bad thing about you, what would it be and why? ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும்ல. நான் கொஞ்சம் முன்கோவம் அவ்வளோதான். முன்கோவம் இப்போ கூட்டாளிக்குள்ளே டக்குன்னு கோவம் டக்குன்னு பேசிடுவேன். பட் சும்மா அந்த பேசுகிறதோடு தான். நான் மனசுலாம் அதை வச்சுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மறந்துடுவேன். நானே மறந்துடுவேன். அவங்க ஒரு 7 வருஷமாக மனசில் வச்சுருப்பாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அதை மனசில் வச்சுட்டு அவன் அன்றைக்கி இப்படி பேசிட்டான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை அப்படியே ஓட்டுறது. ஆக்சுவலி எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. நானும் அந்த மாதிரி டக்குன்னு கோவப்பட்டுருவேன். ஏதாச்சும் நான் ஆத்திரத்தில் பேசிடுவேன். பார்த்தேன் குத்துவீங்க, கட்டல் உடைப்பீங்க. ஐயோ வெயிட் ஐ கம். Do you believe in love at first sight? Oh, it is that just movie stuff. பார்த்தோன்னே காதல், பார்த்தோன்னே படா ஸ்பாக் அப்படின்றது ரியலா இல்லை ஜஸ்ட் மூவியா? நீங்கள் அதை பதில் சொல்லி அவனை தங்கத்தாலியில் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள். அது நிஜம் இல்லாமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் யாராவது அதை படத்தில் வச்சுருப்பாங்களா? அது நிஜம். அதனால தான் சத்தியமா சொல்கிறேன் ஒரு நாள். ஓகே நைஸ். சார் எனி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க வேறு. என்னது எனி எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் சொல்கிறேன் ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே அதுக்கு ஒரு தனி பாட்காஸ்ட் வேணும். ஓகே புரியல, லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லையே. ஓகே ஸோ அடுத்தது வந்து யூடியூப் கமெண்ட்ஸ். மோகா செல்வன் குமார் 7895 இது கேட்டிருக்காரு. Have you ever ghosted someone in your career? Who and why? கோஸ்டடா அப்படின்னா யாராச்சும் பேய் பிடிக்க வச்சிருக்கீங்க? கோஸ்டன் என்ன மாதிரி? இல்லை யாராச்சும் பேசிட்டு இருந்து பட்டுன்னு காண போயிருக்கீங்களா? இல்லை இதுக்கப்புறம் அப்படி கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணுறது. கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணுறது? இல்லை அந்த மாதிரி நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். நல்லா பழகுற வரைக்கும் நானும் நல்லா பழகுவேன். சரி நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டெஃபன் வந்து கோஸ்ட் பண்ண மாட்டார். கோஸ்ட் பைத்தியம் என்ன பேய் பிடிக்க வச்சுருவாரு. பைத்தியம் பிடிக்க வச்சுருவாரு. ஓகே ஸோ தினேஸ்வரன் எம்வி கேட்டிருக்காரு. தேர்ஸ் a rumor that you're not single now. யார் அது? இது நான் ரொம்ப ரீசெண்டான. ஆமாம் there's a rumor that நான் பாருங்க, நீங்களே பாருங்க. there's a rumor that you are not single now. யார் அது அப்படின்னு ஒரு ஆம்பளை கேட்டிருக்காங்க. தங்க தாலி கட்டி ஒன்று மேரேஜ் பண்ண நல்ல டீசெண்டாக கேட்டேன். இல்லை இங்கே எழுதிருக்கிறதாம்மா. ஓகே ஸ்பார்க்கிள்ஸ். ஓகே ஸ்பார்க்கிள்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு கண்மணி. எஸ் வேணா யூ டை இந்த நாட் சொல்கிறேன். இன்னொரு பாட்காஸ்ட் சொல்கிறேன். ஓகே இந்த வருஷம் சொல்கிறேன். ஓகே அடுத்த வருஷம் இல்லை. ஹவு டிட் யூ மீட் யாஸ்மின் அண்ட் வாட் மேட் யூ ஃபீல் ஷி வாஸ் த ஒன்? நல்ல கொஸ்டின். யஸ்மின் நான் 2 பேர் தெரிஞ்சு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. கோரா படத்தில் தான் மீட். ஓகே கோரா படத்தில் அவங்க அந்த படத்தில் ஹீரோயின், நான் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர். ஸோ அப்போல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அந்த டைமில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு 3-4 இயர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐ திங்க் 2018 we started talking. 2018-2019 அந்த ஒரு விஷயம் எப்பயுமே அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது தெரியல, ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட். இதுதான் என் டெஸ்டினி, இதுதான் என் சோல்மேட்னு எனக்கு அது மாதிரி ஃபீல் பண்ணிடுச்சு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க நம்பலை. ஆக்சுவலி நீ தான் டெஸ்டினி சோல்மேட் தான். இல்லை, அவங்க அந்த மூவி ஸ்டஃப் நினச்சிட்டாங்க. ஸோ அப்போது என்னோட ஏம் நான் சொன்னேன், ஒரு நாள் இந்த உலகத்துக்கே தெரிய வைப்பேன் அப்படின்னு. இதுதான் ஈவன் பிஃபோர் பிக் பாஸ் உலகத்துக்கே தெரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இட் ஹேப்பன்ட். ஸோ ஐ திங்க் ஐ ட்ரூலி பிலீவ் இன் மிராக்கிள் இன் டெஸ்டினி. ஐ திங்க் ஷீ இஸ் மை டெஸ்டினி. சூப்பர். What's the biggest heartbreak you have ever faced and what caused it? ஓகே, நிறைய ஹார்ட் பிரேக் இருக்குது. 2-3 வந்துட்டு ஒன்று அப்பாவை இழந்தது. அது பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் தான். நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். ஐ திங்க் ஆஃப்டர் சம் இஷ்யூஸ் ஆல் திஸ் திங் செட்டில்ட். நான் அப்பாவை நல்லா பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து எனக்கு லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார்.
சன் வந்து வேலன் படம் ரிலீஸ் ஆகுது, தாத்தாவோட ப்ரேயர்ஸ் வருது. தாத்தா வந்து இறந்து அப்போ தான் 1 வருஷம், அவரோட திதி வருது, திதிக்கு நீ வருவியா இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன தெரிலப்பான்னு. பரவாயில்ல சார், நீ வர முடியலன்னா பிரச்சனை கிடையாது, நீ வந்து வந்தோன்னே சொல்லி நம்ம லேப்பா பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நான் இந்தியாவில் இருக்கேன். சடனாக ரிசீவ் கால், அப்பா வந்து இறந்துட்டாரு. ஸோ எனக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. அந்த டைம் ரொம்ப உடஞ்சிட்டேன். நான் வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஷூட் போகுது, நான் டேரக்டர்லாம் சொல்லிட்டேன் இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு, கிளம்புறேன்னு. ஃப்ளைட் கிடைக்கல எனக்கு, நைட்டு ஃப்ளைட் கிடைக்கல எனக்கு, மார்னிங் ஃப்ளைட் தான் கிடச்சி. ஸோ அந்த நைட் வந்து நான் என்னால் அந்த மூமெண்ட் வந்து ஐ திங்க் நோபடி ஷுட் எவர் கோ த்ரூ தட். அது ரொம்ப வலியாக இருந்துச்சு எனக்கு, அது ஏற்றுக்க முடியல. நான் வந்து இறக்குற வரைக்கும் அப்பாவை வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக். அதை தவிர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்னா ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு. அது ரொம்ப சில பேர் வந்து நம்ம வந்து கூட பிறந்தா தான் அண்ணன் இல்லை, கூட பிறக்காமலே அண்ணன் நினச்சிக்குவோம், நம்ம ஃபேமிலி நினச்சிக்குவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு யாரெல்லாம் உறவுகள் நினச்சோனோ அந்த உறவுகள்லாம் உறவுகள் கிடையாது. அது வந்து நமக்குன்னு ஒரு காரியத்துக்காக தான் இருக்காங்க, நம்மளை வந்து முதுகில் குத்துறதுக்காக தான் இருக்காங்க அப்படின்றது வந்து லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. ஸோ அந்த துரோகத்தை வந்து என்னால் வந்து எடுத்துக்க முடியல. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தெரியாது. பட் எனக்கு, என் ஃபேமிலிக்கு, யஸ்மினுக்கு, இவங்களுக்கு பர்சனலாக தெரியும். ஒரு 3-4 months I was depressed. ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். எனக்கு வந்து என்னென்னா அதை எடுத்துக்க முடியல. அந்த ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு அண்ணனாக பார்த்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு குடும்பமாக பார்த்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளை இப்படி யூஸ் பண்ணிட்டாங்களே, இல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு நினைக்கிறப்போ வந்து அது ரொம்ப பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் பாஸ்ட் அவே. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி ஆச்சுன்னா ஃபுல்லாக சொல்ல முடியல, பட் அதான் அது இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் திங். Have you ever felt like someone used your fame to boost their own career? யாரையும் சொல்கிறேன் எனக்கு. Okay. Have you ever felt like someone who used your fame to boost their own career? No names, but a hint will do. ஆப்ஷன் ABCD இருக்கா? இருக்கு ஆக்சுவலி. என் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு வந்து தெரியும், இருக்காங்க. அதாவது இது வந்து இயல்புன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பண்ணுறீங்கன்னா, நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம கூட இந்த பழகிறவங்க வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், உங்களால் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும், என்னால் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்னா தான் பழகுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. இது வந்து த அக்லியஸ்ட் ட்ரூத், அதான் உண்மை. ஆனால் அதை ஒரு படி மேலே ஏறி செய்வாங்க கூட இருந்தே. அது வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் there are people used fame to boost their career. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியல. மேலே ஆண்டவன் பார்த்து பண்ண போகிறது தான். பட் அவங்க கரியர் பூஸ்ட் ஆயிருக்கா? ஐ திங்க் எஸ், டெஃபினெட்லி. ரேதர் தென் ஃபோக்கஸிங் ஆன் தட், ஐயோ நம்மளை யூஸ் பண்ண, நான் இன்னொரு டைம் அப்படி இருந்தேன், ஐயோ நம்மளை இது பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு இல்லை, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஒரு 6-7 years இந்த காலகட்டத்தில் வந்து ஐ திங்க் இதுவும் கடந்து போகும். மேபி அது ஒரு லெசன், எது நடக்குதோ அது லெசன். அது நடக்காமல் இருந்துச்சுன்னா மேபி உடன் பி த பர்சன் ஐ ஆம் ரைட் நவ். ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு விஷயம், அந்த இம்பேக்ட் வந்து என்ன இப்போ ஒன்று ஷேப் பண்ணியிருக்குன்னா ஐ திங்க் இட் meant to happen. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் குட். Yeah, definitely. Have you ever felt overshadowed by another artist? And how did you deal with it? ஓவர்ஷேடோ இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஃபீல் பண்ணதில்லை. யூஸ்வலாக சொல்லுவாங்க ஓவர்ஷேடோ பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆக்சுவலி உங்களை பற்றி சொல்லணும்னு இருந்தேன், நான் இப்போ உங்களை பற்றியே சொல்கிறேனே. சரி, இப்போ வந்து இது ஓவர்ஷேடோ கிடையாது. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட், உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஆனால் எந்த ஒரு ஈகோவும் உங்கள்கிட்ட இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, நமக்குள்ள அந்த ஒளிவு மறைவு இல்லை. அதாவது ஒரு கேஷுவலாக பேசியிருக்கோம். நீங்கள் என்ன ஓவர் பவர் பண்ணணுமோ, நான் உங்களை ஓவர் பவர் பண்ணணுமோ, அந்த மாதிரி நானும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல. இந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி த்ரூ அவுட் மை கரியர்ஸ் ஹஸ் பீன் கோயிங் ஆன். நான் நினைப்பேன் ஆக்சுவலி இந்தியாவில் எல்லாம் போகிறப்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டஸ் தான் இருப்பாங்க. அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஐயோ நம்மளை வந்து சாப்பிட்ருவாங்க அப்படிலாம் தோணும். ஏன்னா சீக்வன்ஸ் இருக்கும், அவங்க தான் டாமினண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் சோஃபா இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஐ திங்க் த வேர்ல்ட் இஸ் ஓப்பன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆக்சுவலி உங்களை பார்த்து சொல்லணும், தேங்க்யூ உங்களுக்கு. ஏன்னா எனக்கு நான் பார்த்ததில் நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய விஷயம் உங்களுக்கு அந்த மீன் தேர் இஸ் நோ ஈகோ, தேர் இஸ்
கரெக்டாக பேசிட்டேன், நான் காசு கொடுத்துருங்க. இல்லை அதுதான் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு அது வந்துச்சுன்னா நம்ம அந்த டேக் பற்றி பேசணும் இல்லையா. இப்போ வரவங்களுக்கு வந்துட்டு ஐ திங்க் காம்படிஷன் மஸ்ட் ஹேவ். ஏன்னா ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் வந்துட்டு ஐ கேன் டூ பெட்டர், யூ கேன் டூ பெட்டர், நமக்குள்ள ஒரு ரெஃபரன்சஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பட் இட் ஷுடன்ட் ஓவர் ஷேடோ யூ ஓவர் பவர் யூ. உங்களை அழிச்சு தான் நான் மேலே வரணும், உங்களை இது பண்ணி தான் மேலே வரணும் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. ஒத்துமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இன் சென்ஸோ. சூப்பராக சொன்னீங்க. நினைக்கிறேன் என் மனசில் உள்ளது நீங்கள் பேச எப்படி கொடுங்க ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட யூடியூப் கமெண்ட்ஸில் சரி உங்களுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ், அன்பு வேல் 2713 கேட்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஹேட் டு கிஸ் ஒன் மேல் ஆக்டர் ஃபார் அ ரோல், who would you pick? சத்தியமாக பண்ண மாட்டேன். அப்படி அந்த மாதிரி எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து ஈவன் மை இப்போ பண்ணுற படங்களில் கூட நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி இன்டிமேசி சீன்ஸ். ஐ ஸ்ட்ரிக்ட்லி லைக் தட். எனக்குன்னு வந்து ஒரு சின்ன பாலிசிஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு நல்லது. எனக்கு ஐ ஃபீல் குட் அபவுட் இட். ஐ திங்க் செட்டிங் பவுண்டரிஸ் அண்ட் செட்டிங் பாலிசிஸ், ஐ திங்க் எவ்ரிபடி மஸ்ட் டூ இன் வாட் எவர் கரியர் தே டூ. ஸோ என்னோட கரியரில் வந்து ஐ திங்க் ஸ்ட்ரிக்ட்லி ஐ டூ திஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி இன்டிமேசி சீன்ஸ், any obscene sequence or anything. I don't want to do that. ஏன்னா என்னோட டார்கெட், என்னோட ஆடியன்ஸஸ் வந்து ஐ வாண்ட் கிட்ஸ் டு வாட்ச், ஐ வாண்ட் அடல்ட்ஸ், வயசானவங்க வந்து பார்க்கணும், முகம் சொல்லிக்காமல் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அது இந்த மாதிரி சத்தியமாக பண்ணவே மாட்டேன். தம்பி யார் அது அன்பு மயில் வாங்கணும். If your private search history leaked right now, what would be the most embarrassing thing about it? Private search history? மீன் கூகுளா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கும் பசங்க ஃபோனில், என்ன இருக்கும், நம்ம என்ன கூகுள் பண்ணுவோம் அப்படிதான் இருக்கும், தவிர்த்து வேறு எதுவும் கேவலமாக இருக்காது. கேவலமாக இருக்காது. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க குகன்? என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க குகன்? அவர் ஸ்பார்க்கிள் தான் அவரோட உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? சரி, சூப்பர். நான் எனக்கு பர்சனலாக உங்களுக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன செய்கிறீங்க? ஓகே, அடுத்தது வந்து ஜின். என்னோட மூவி ஜின் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜின் திரைப்படம். டிஆர் பாலா சார் அவரோட டைரக்ஷன். ஆக்சுவலி ஓகே, ஒத்த தாமரன்னு ஒரு சாங் வந்துச்சு. அந்த பாட்டு வந்து அவர் கூட தான் ஒர்க் பண்ணேன். அவர் வந்து விஜய் சார் படங்களுக்கு ஏடி. ஓகே, ஜில்லா, புலி, வேலாயுதம் இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணி. ஃபர்ஸ்ட் மூவி? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி. அவருக்கு டெபியூ இது. அவருக்கு டெபியூ. ஆனால் அவர் டெபியூ மாதிரி இருக்காது. ஓகே, ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இட் டசன்ட் சீம் லைக் இட்ஸ் அ டெபியூ மூவி. ஏன்னா அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டைரக்டர் மாதிரி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டோரி வந்து நிறைய கிட்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டோரி. ஆக்சுவலி ஜின் கேரக்டர். ஜின் தெரியும்ல உங்களுக்கு? முதல் கேட்டிங்களா பேய் இருக்கான்னு? ஆமாம், ஒரு ஜின் நம்பிக்கை இருக்கா? ஏதோ இந்த லாம்பு தேய்ச்சா வரும், அது ஜீனி முருகேசா பேய கன்ஃபியூஸ். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இந்தியாவில் வந்து ஜின் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்கிறப்ப, ஸ்டோரி சொல்கிறப்ப, ப்ரோ நான் வந்து ஜின் கதை ஒன்று பண்ணலான்ட்டு ப்ரோன்றப்ப, நான் சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. அவருக்கு ஏன் ஷாக்குன்னா, என்னடா நான் ஜின்னு சொல்கிறேன், எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேறான்னு அவர் இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. வேறு இன்னும் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்றப்ப, ஏன்னா அவருக்கு தெரியாது எனக்கு ஜின்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆமாம், ஜின்ன்றது மலே, இந்தோனேஷியா, நம்ம இந்த சைட்டில் இருக்கிறது நமக்கு தெரியும் ஜின்னு. எனக்கு தெரியுன்றது அவருக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டோன்னே அவர் சொன்னார், ஓகே ப்ரோ நான் வந்து ஜின் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி செய்கிறேன். யூஸ்வலாக இங்கே நிறையா ஹாரர் செய்வாங்க, ஹாரர் காமெடி செய்வாங்க. பட் இந்த ஹாரர் காமெடி ஒரு த்ரில்லர் வந்து ஜின் ஃப்ரம் இந்தோனேஷியா, மலேசியா இங்கேருந்து எடுத்து போய் தமிழ்நாட்டில் ஒரு ஜின் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பேய் ஸ்டோரி செய்கிறோன்ற மாதிரி வந்துச்சு. ஓகே, இட்ஸ் ஃபன், ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் இது. ஆக்சுவலி எனக்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. 4 ஸ்டண்ட்டு, 4 ஃபைட் 4 ஃபைட்டு. வெனம் இருக்குல்ல, வெனம் பாடி ஹாரர் கான்செப்ட். ஸோ யூஸ்வலாக பேய் படத்தில் எப்படி இருக்குன்னா, சென்னையில், தமிழ்நாட்டில் வந்து யூஸ்வலாக பேய் உள்ளே வந்ததுக்கப்புறம் பேயாக மாறிடுவாங்க. அவங்களா இருக்க மாட்டாங்க, பேயாக தான் இருப்பாங்க. பட் வெனமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஏலியன் உள்ளே போனதுக்கப்புறம் அவனாகவும் இருப்பான், ஏலியனாகவும் இருப்பான். அந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா. சந்திரமுகி மாதிரி அப்பப்போ மாறும். அப்பப்போ இல்லை அப்பப்போ இல்லை, உள்ளுக்குள்ளே இருப்பான், பேசுறதுலாம் இருக்கும்ல வெனமில். அந்த மாதிரி பாடி ஹாரர் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஆக்சுவலி பிகினிங்லாம். ஏன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், ஃபைட் பண்ணணும். இங்கே ஃபைட் பண்ணுறப்ப நானாகவும் ஃபைட் பண்ணணும், நான் அதுவாகவும் ஃபைட் பண்ணணும். அந்த டயலாக் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி திரும்புகிறப்ப அந்த நிறைய விஷயங்கள் போச்சு, நிறைய டேக்ஸ் போச்சு.
ஓகே. சம் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி அந்த ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ எங்கே ஷூட் பண்ணீங்க? ஃபுல்லாக சென்னை தான். இங்கே வந்து மலேசியாவில் வந்து ஒரு 30 minutes போர்ஷன் ஷூட் பண்ணாங்க. ஓகே. பிகினிங் ஆஃப் த ஸ்டாரி வந்து இங்கே இந்த ஒரிஜின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ தி ஷார்ட் ஹியர். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் இன் சென்னை ஃபுல்லாகவே அங்கே தான். கொஞ்சம் ஹெக்டிக்கான ஷெடியூல் போணுச்சு. பார்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, குட்டிமான செம்ம ஹிட் போணுச்சு. இப்போ அந்த படம் வந்து 30th of May வந்து ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட், மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர். ஸோ அது நீங்கள் பாடிருந்தீங்கல்ல? அதில் பாடி குட்டிமா பாடுங்க. இல்லை, குட்டிமா வந்து விவேக் மர்வின் பாடினாங்க. ஓ, மியூசிக் அவர் தான். மியூசிக் நான் வந்து போரான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவங்களோட இதில் ஒன்று பாடியிருந்தேன், போரான வாழ்க்கை. பாடுங்க, நான் கேட்டது இல்லையா? அப்படியா? போரான வாழ்க்கை எனக்காக இங்க யாருமே இல்லையே, கண்ணெல்லாம் வேர்க்க எப்போதும் நிம்மதி இல்லையே. போரான வாழ்க்கை எனக்காக இங்க யாருமே இல்லையே, கண்ணெல்லாம் வேர்க்க எப்போதும் நிம்மதி இல்லையே. இது வந்து நீங்கள் எழுதுனதா? இல்லை, அவங்க எழுதி லிரிக்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓ, இது எதுவுமே அவங்க தான் கம்போஸ் பண்ணாங்க? எல்லாமே என்னை வந்து பாடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில். எனக்கு வந்து ஆசை, நான் பண்ணுற ஒவ்வொரு படத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு பாட்டு பாடி. நம்மளோட பேக்ரவுண்ட் இண்டிபெண்டன்ட்ல அதை விட்டுக்கூடாது போ. ஸோ அது ஐ திங்க் குவைட் எக்ஸைட்டட், அதே டைம் நர்வஸாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஜின் எப்படி ஏற்றுக்குவாங்க, எண்ட் ஆஃப் த டே மக்கள் அவங்க பார்த்து சொல்கிறதுலாம் இருக்கு இல்லையா. ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ பாசிட்டிவ் திஸ் ஒன். ஏன்னா I strongly believe people will love this film. ஏன்னா இது ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர், கிட்ஸ் வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் கிட்ஸ். ஏன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ஸ் பார்க்கணும், அவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னு. டேரக்டருக்கும் அதே மாதிரி ஒரு விஷன் இருந்துச்சு. ஐ திங்க் இட் வில் ஒர்க் இன் த ஸ்க்ரீன் பெட்டர். ஸோ பீப்புள் who are watching, please do watch in theatres on 30th May. கலைஞனா வந்து எல்லாருமே வந்து ஒரு ரெக்கக்னிஷன் தான் நம்ம எதிர்பார்ப்போம். எனி கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட், அஃப்கோர்ஸ் யூ நீட் ரெக்கக்னிஷன், ஐ நீட் ரெக்கக்னிஷன். இதுக்காக தான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நிறையா ஒர்க்ஸ் வந்து பண்ணுறோம். நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் நம்மளை அடுத்தடுத்து மூவிஸு, அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண முடியும். அந்த வகையில் ரெக்கக்னிஷன் தேடி வந்த ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் தான் நாங்கள். எங்களோட படைப்புகள் மட்டும் கொடுக்குறோம். ஸோ குறைகள் நிறையா இருக்கும். யூஸ்வலாக வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது, அந்த மிஷினாக இருக்கும். மிஷின் கூட இப்போ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குறைகள் இருக்கும், எப்பயுமே குறைகள் இருக்கும். அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பிடிச்சது இன்னொரு ஆளுக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி குறைகள் இருந்தால் டேரெக்டாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதை திருத்தி இன்னும் பெட்டராக கொடுக்குறோம். நிறைகள் இருந்தால் எங்களை இன்னும் தோல் தட்டி பாராட்டுங்க, இன்னும் பெட்டராக நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ 30th May படம் பாருங்கள் ப்ரோ, நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக. இது சிங்கப்பூரில் ரிலீஸ் ஆகுது? சிங்கப்பூரில் ரிலீஸ் ஆகும். சூப்பர். ஜின் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ப்ளூ சட்டை போட்டு ரிவ்யூ பண்ணவா? ஓகே. அதாவது நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ண. அதாவது ஜின் பார்த்தேன், இப்போது முகன் பண்ணியிருக்காரு. ஓகே, அதே வேலையில் வந்து நான் வந்து ஆர்ஜி நாயுடு அண்ணன், அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூப்பர் லிங்க் பிக்சர்ஸ் மலேசியா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. சிங்கப்பூரில் வந்து கார்த்திக் ஃப்ரம் மாஸ் ஸ்டுடியோஸ் வந்து அவங்க தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி சிங்கப்பூரில் அங்கே, மலேசியாவில் வந்து ஆர்ஜி நாயுடு. இட்ஸ் பீன் அ வெரி கிரேட் சப்போர்ட் சின்ஸ் பிகினிங் ஆஃப் மை கரியர். நான் 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். யூஸ்வலாக வந்து சில பேர் வந்து நம்ம கூட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருப்பாங்க. நம்ம எதுவுமே செய்யாததுக்கு முன்னாடி நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஆர்ஜி நாயுடும் கூட. ஏன்னா ஈவன் பிஃபோர் பிக் பாஸ் நான் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, கைல்வெளி அந்த பிகினிங் டைம்லலாம் பண்ணுறப்பெல்லாம், அந்த டைம் கூட எனக்கு அவர் தெரியும். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் படத்தையும் 2வது முறை வாங்கியிருக்காரு. வேலன்னு ஒரு திரைப்படம் வாங்கினாரு. இப்போ வந்து ஜின்னும் அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுதான். ஸோ ப்ரோ, உங்களுக்கு இப்போ நான் என்னை பற்றி சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, என்ன இருக்குது, லிங்க் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ இந்த வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஓகே. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இயர். எல்லாருக்குமே நினைக்கிறேன் அது வரும் அப்படின்னு. ஸோ அது இப்போ ரீசெண்ட்லி சிம்பு அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். இன்னும் அந்த ஒரு பீரியட் வரும், நம்ம ஃபியூல் பண்ணணும், நிறைய விஷயம் மாற்றணும். ஸோ அந்த ஒரு பீரியடில் இருந்தேன். தென் நான் சொன்ன மாதிரி தங்கத்தாலி ஹேப்பன் வாஸ் ஃபர்ஸ்ட் சாங், ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆஃப் திஸ் இயர். அதுவுமே லிங்க் கீழே இருக்குது. ஓகே. ஸோ பார்க்குறேன். வேறு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்? ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதுதான் மோஸ்ட்லி இண்டிபெண்டாக தான் இருக்குது. அண்ட் ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குது. ஓகே போல். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் சாங் இருக்குது. அது வந்து
ஆமாம், நான் லீக் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆமாம், விஷயம் காதில் கசிச்சு. அது வந்து நான் எப்படி சொன்னாலுமே நினைக்கிறேன் ஆட்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல எனக்கு. சரி, ஆனால் நல்ல நல்ல இது வரும். நீங்கள் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் ஒரு ரேப்பர் கூட. ஓகே, அவ்வளோதான். ஒரு ரேப்பர் ரொம்ப கஷ்டமானது வந்து. ஆமாம், கஷ்டம் கண்டுபிடிக்க, யார் வேணா இருக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இனி வரப்போகிற சாங்ஸ் எல்லாமே வந்து சவுண்டிங்காக எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஓல்ட் ஸ்டாஃபும் கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம். ஐ திங்க் ஒரு 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 பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணி போகிறீங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் இவால்விங். ஆக்சுவலாக மின்னிலிருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் தான். நான் ரிலீஸ் பண்ண சாங்ஸை விட ரிலீஸ் பண்ணாத சாங்ஸ் தான் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும். ஓகே, ஸோ தப்பு கிடையாது. நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்குமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்காங்க. புரியுது. இது கொடுத்துருங்க, இது பெட்டர், இது ஒர்க் பண்ணும். ஸோ இது ஒர்க் பண்ணணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதிலே நம்ம மூவ் பண்ணது தான் இத்தனை வருஷம். அது வந்து எல்லாருக்கும் பழகி போயிடுச்சு. ஸோ அந்த பழகி போனதுனால அங்கேருந்து இப்போ பிரேக் பண்ணி வரதுனால எல்லாரும் நினைக்கிறாங்க நான் இப்போ தான் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் முன்னிலேருந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அது. ஸோ அதனால் என்னால் ரிலீஸும் பண்ண முடியல. அது அப்படியே அது இருந்து பழசாக. இதுக்கப்புறம் நிறைய எதிர்பார்க்கலாம்ல. இதுக்கப்புறம் போதும்னு சொல்கிற அளவுக்கு இது கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படி. ஆமாம் ஆமாம், ரெடி. நைஸ் நைஸ். ஐ திங்க் என்னோட பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. நல்லா ரொம்ப நன்றி. உங்களுக்குமே வாழ்த்துக்கள், பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக உங்கள் படம் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் ப்ளூ சட்டை போட்டு பார்த்துட்டு சொல்லணும். வெயிட் பண்ண. ஓகே, க்ரீன் சட்டை போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்களும் பண்ணணும். ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வி ஷால் டூ சம்திங். நம்ம பிளான் பண்ணலாம். செய்யணும்னு செய்யக்கூடாது. ஆமாம், பட் செய்யும் போது அது தரமாக இருக்கும். எப்படி இது ஆட்டோ பின்னாடி உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன். ஆமாம். நான் அதனால் உங்களுக்கு கைப்பட செஞ்சு கைப்பட செஞ்ச ஒரு ஓய்யோ தேங்க்யூ ப்ரோ. காட்டிடலாம். காட்டுங்க. நான் தான் கொடுங்க. ஓனரே நான் தான். பச்சை அப்படியா? தேங்க்யூ ப்ரோ. நானும் கைப்பட செஞ்சது தான். அப்படியா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்கு. நானும் உங்களுக்கு கைப்பட ஒன்று செஞ்சுருக்கேன். கஷ்டப்பட்டு ஒட்டி பேப்பர்லாம் போட்டு. இந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் இது கம்மு இது வெளியே வந்துருச்சான்னு பாருங்க. இல்லை ஒட்டிருக்கேன். ஓகேல? இன்னும் உடஞ்சிருச்சு. ஒட்டல நீங்கள். டம்ளர் ஃப்ரம் PU4LYF Entertainment, second unit for life. So thank you Rabbit அண்ணா. இந்த டைம் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ல. அதே மாதிரி அவருக்கும் ஃபர்ஸ்ட் தான். அவங்க சொல்கிறீங்க அப்படி. ஸோ தேங்க்ஸ். இஸ் பீன் டூயிங் கிரேட். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து வளர்ந்தது சொல்லலாம் போல இருக்கு. அவர் வயசு தெரிஞ்சிடும் அப்படி சொல்லணும்னா. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்ன வயசு தெரிஞ்சிடும்ல. ஓகே, ஆனால் உண்மை அதுதான். சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்து வளர்ந்த ஒரு பர்சன். ஸோ இஸ் டூயிங் குட் அண்ட் விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட் டு ரபிட் மேக்கண்ணா ஃபார் த PODLYF. எங்களுக்கு ஆக்சுவலி நமக்கு என்ன குட் நியூஸ்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆமாம், நம்ம புள்ளியார் சொல்லி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் PODLYF. ஃபர்ஸ்ட் எவர் பாட்காஸ்ட் and I think it's going to be nice and I'm very happy to be alongside with Stefan. Happy as well. சொக்கா மக்கா பக்கா. இல்லை, அது என்ன மக்காவா? சொக்கா மக்கா.